9 கணவர்கள் பல லட்சம் கொள்ளை. மராட்டியத்தை உலுக்கிய கல்யாண மாஃபியா. மகாராஷ்டிரா மாநிலமே இப்போது ஒரு பெண்ணை பற்றி தான் பேசிக் கொண்டிருக்கிறது. ஒரே ஒரு கல்யாணம் செய்வதற்கே இன்று பல ஆண்கள் போராடி வரும் நிலையில் அடுத்தடுத்து 9 திருமணங்களை செய்து நகை மற்றும் பணத்தை கொள்ளையடித்த ஒரு பெண் சிக்கியுள்ளார். இது ஏதோ சினிமா கதை அல்ல, நிஜமாகவே நடந்த ஒரு கல்யாண மாஃபியா மோசடி. இதன் பின்னணியில் இருக்கும் அதிர்ச்சிகரமான தகவல்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மகாராஷ்டிராவின் கிராமப்புறங்களில் இன்று ஒரு மிகப்பெரிய சமூக பிரச்சனை நிலவி வருகிறது. அங்கு விவசாயம் செய்யும் இளைஞர்களுக்கு திருமணம் செய்ய பெண் கிடைப்பது குதிரை கொம்பாக உள்ளது. பெண் வீட்டார்கள் அனைவரும் தங்கள் மாப்பிள்ளை அரசு வேலையில் இருக்க வேண்டும் அல்லது நகரத்தில் உள்ள ஒரு பெரிய கம்பெனியில் வேலை பார்க்க வேண்டும் என எதிர்பார்க்கிறார்கள். இந்த சூழலை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்ட ஒரு கும்பல் தான் இந்த கல்யாண மாஃபியா. திருமணம் ஆகாத விவசாய இளைஞர்களை குறிவைத்து திருமண புரோக்கர்கள் களமிறங்குகிறார்கள். உங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு அழகான பொண்ணு இருக்கா என்று ஆசை வார்த்தை கூறி பல லட்சங்களை இந்த இளைஞர்களிடமிருந்து பறிக்கிறார்கள். மகாராஷ்டிரா மாநிலம் பீட் மாவட்டத்தை சேர்ந்த சஞ்சய் கொய்வாட் என்ற வாலிபரும் இதே வலையில் சிக்கினார். புரோக்கர்கள் ஏற்பாடு செய்த பெண்ணை அவர் திருமணமும் செய்தார். இதற்காக புரோக்கர்களுக்கு லட்சக்கணக்கில் பணமும் கொடுத்திருக்கிறார். ஆனால் திருமணமான சில மாதங்களிலேயே அந்த பெண்ணின் நடவடிக்கையில் சஞ்சய்க்கு சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. ஒரு நாள் திடீரென வீட்டில் இருந்த நகை மற்றும் பணத்தை எடுத்துக்கொண்டு அந்த பெண் மாயமாகியுள்ளார். அதிர்ச்சி அடைந்த சஞ்சய் உடனடியாக போலீசில் புகார் அளித்துள்ளார். போலீசார் தீவிர விசாரணை நடத்தி அந்த பெண்ணை பிடித்த போதுதான் அந்த பெண் ஒரு சீரியல் மணமகள் என்பது தெரிய வந்துள்ளது. போலீசாரின் விசாரணையில் அந்த பெண் வாக்குமூலம் அளித்தார். சஞ்சய் கெய்வாட் அந்த பெண்ணின் 9வது கணவர். இதற்கு முன்பே இதே பாணியில் 8 ஆண்களை திருமணம் செய்து அவர்களிடமிருந்து நகை மற்றும் பணத்தை கொள்ளையடித்துவிட்டு தலைமறைவாகி இருக்கிறார். ஒவ்வொரு திருமணத்திற்கும் ஒரு புது பெயர், ஒரு புது ஊர் என அந்த பெண் கிரிமினல் மூளையுடன் செயல்பட்டு இருக்கிறார். இதன் பின்னணியில் ஒரு பெரிய புரோக்கர் கும்பலே செயல்படுவதும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அந்த கும்பலை சேர்ந்த மற்றவர்களை போலீசார் தற்போது தீவிரமாக தேடி வருகின்றனர். திருமண புரோக்கர்களை நம்பி லட்சங்களை இழப்பதோடு மட்டுமில்லாமல் வாழ்க்கையையே தொலைக்கும் அவலம் இன்று பெருகி வருகிறது. குறிப்பாக விவசாய இளைஞர்களை குறிவைத்து நடக்கும் இது போன்ற மோசடிகள் குறித்து நாம் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். இந்த சம்பவம் குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. பெண் கிடைக்காத ஏக்கத்தில் இருக்கும் இளைஞர்களை இப்படி ஏமாற்றுவது எவ்வளவு பெரிய துரோகம் என்பது குறித்து உங்களது கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்க. இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க ஸ்கிரீன் டிஎன் சேனலை ஃபாலோ பண்ணுங்க.